அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நீங்கள் நினைத்தது நடக்க நல்லபடியான வாழ்த்துக்கள். இறைவன் அருள் கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். அக்ஷய திருதி அன்னைக்கு நான் என்ன பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறதான் காமிக்க போறேன். நீங்க வீடியோல பார்க்கும் போதே தெரியும், நான் வந்து மண்ணால் ஆன பொருள்கள் தான் வந்து வாங்க போறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன பொருள் வாங்கினேன், என் மனசுக்கு அது எந்த விதத்துல சந்தோஷத்தை கொடுத்துச்சு, ஏன் இந்த பொருட்கள் நான் வந்து வாங்கினேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருப்பேன். தங்கம் வாங்கினா வெள்ளி வாங்கினான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் இல்லை அப்படிங்கிறதா. இந்த வருஷம் நான் வந்து தங்கமும் வாங்கல வெள்ளியும் வாங்கல. எனக்கு பிடித்த பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை 1350 ரூபாய்க்குள்ள எனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமா நான் வந்து வாங்கினேன். அதை தான் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மண்ணாலான ஜாடி, தயிர், அந்த சம்படம், அதே மாதிரி சாம்பிராணி கப்பு, அதோட முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து மண்ணால் ஆனது வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு முதல்ல கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. வாட்டர் பாட்டில் கூட நம்ம பார்த்துருப்போம். நான் வந்து மணி வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எங்க ஏரியாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வசதியா போயிருந்துச்சு. என்னடா நம்ம வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பூஜை ஜாமான்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கியிருந்தேன். இந்த வாட்டர் பாட்டில் நான் யாருக்காக வாங்கினேன் அப்படின்னா என் கணவருக்காக. பொதுவா வந்து அவங்க அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, மண்ணால் ஆன பொருள் அதை வாங்குறீங்க அப்படின்னா சோப்பெல்லாம் போடாம கல்லுப்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணுங்க, அந்த ஸ்மெல்லாம் வந்து உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடாய் வாங்குறதுக்கான பொருட்கள் வாங்கினாலும் சரி, அதை வந்து நல்லா கழனி தண்ணி, அதே மாதிரி நம்ம வந்து கஞ்சி தண்ணி, இதை வந்து 2 நாள் வந்து அந்த பானையில வந்து போட்டு வைக்கணும், ஊற்றி வைக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தேங்காய் நார்ல சும்மா வாஷ் பண்ணா போதும். கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணுங்க. நீங்க வந்து சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை நான் வந்து மற்ற பொருட்கள்லாம் வாங்கிட்டேன். இன்னைக்கு அக்ஷய திருதியை அன்னைக்கு என்ன வாங்கினேங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். கண்டிப்பா வந்து பாருங்க. இந்த வாட்டர் பாட்டிலாம் நான் சனிக்கிழமையே வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு என் கணவருக்கு வந்து காலையில வந்து நான் வாட்டர் பாட்டில் வந்து கொடுக்கணும். அவர் வந்து வெயில் வந்து அதிகமா இருக்குன்னாரு. சுடுதண்ணி தான் எப்பவுமே குடிப்பாரு, பச்சை தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு போகணும்னு சொன்னாரு. அதுக்காக வந்து அவருக்காக ஒரு அக்ஷய திருதியை கிஃப்ட். அதே மாதிரி இந்த தண்ணியை வந்து சில்லுன்னு குடிக்கும் போது மனசு எப்படி குளிர்ந்து இருக்குமோ அதே மாதிரி அவர் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிஃப்டை வந்து நான் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம தயிர் வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து மண் சட்டியில தான் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப வந்து ஃப்ரிட்ஜ் வந்தனால அப்படியே வச்சிருக்காங்க. தயிர் வந்து உரம் ஊத்தி வைக்கிறதா நிறைய நல்லது அப்படிம்பாங்க பாக்கெட் தயிரை விட. ஆனா இன்னைக்கு வந்து உரம் ஊத்தி வைக்கல தயிர். அதனால புதுசா வந்து பாக்கெட்ல வாங்கின தயிரை அந்த இதுல வந்து ஊத்தியாச்சு. தாமரைப்பூ, இன்னைக்கு தாமரைப்பூ கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகமா இருந்தது. தாமரைப்பூவும் வந்து கிடைச்சிருச்சு. மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ, ரோஜா, மாங்கல்ய சரடு எல்லாம் வந்து எங்க வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குங்குமம் வந்து நல்ல மெரூன் கலர்ல ரொம்ப சாஃப்டா இருந்தது. அந்த குங்குமத்தை வந்து குங்குமச்சமில்ல வந்து கொட்டி நிரப்பி வச்சாச்சு. மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் வந்து நான் வந்து வச்சிருந்தேன் தாம்பலத்துல. மல்லிகைப்பூ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு பூ, அதையும் வச்சுட்டு நிலைவாசல்ல வந்து பாதம் வந்து மகாலட்சுமி பாதம் வரைஞ்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு நல்லபடியா வந்து சாமியை வேண்டிட்டு 11 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விளக்கு ஏத்திட்டேன். ஆனா வந்து இந்த பொருட்கள் வந்து 10:30க்கெல்லாம் வந்து விளக்கு ஏத்திட்டேன். 11 மணிக்குள்ள அந்த புதுசா வந்து இன்னைக்கு வந்து பொருள் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மண்ணாலான பொருள் தான். அப்புறம் என் கணவர் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அவங்களுக்காக வந்து இன்னைக்கு சமைச்சது என்ன அப்படின்னா சாம்பார், பரங்கிக்காய் வந்து கூட்டு, முருங்கைக்காய் சாம்பார், பரங்கிக்காய் கூட்டு, கேசரி வந்து செஞ்சிருந்தேன். மஞ்சள் கலர் கேசரி வந்து பண்ணியிருந்தேன். ஸ்வீட் வந்து வீட்டுல செஞ்சிருந்தோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா பரபரப்பா இருந்தது காலையிலேயே. ஸோ இதே பரபரப்போட ஒரு சந்தோஷமா வந்து எல்லா வருஷமும் இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல நினைச்சுக்கிட்டே தான் எல்லாமே பண்ணேன். இந்த பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் வாங்கினது. என்கிட்ட லட்சுமி குபேர பூஜை பண்றதுக்கான அந்த குபேர பானை வந்து ஏற்கனவே இருந்தது. தங்கச்சி வந்து வாங்கி கொடுத்திருந்தா உமா. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிசல் விட்டு உடஞ்சு போச்சு. அது காரணம் என்னன்னா அந்த அக்கா இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. உப்பு வந்து நம்ம கொட்டி வைக்கும் போது உள்ள வந்து கவர் போட்டு கொட்டி வைங்க, அரிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு, பச்சரிசி, இது 3ஐயும் அந்த பானையில நிரப்பி குபேர பானையை வந்து இன்னைக்கு வந்து வச்சாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. குபேர பானை வந்து உடஞ்சு அதை வந்து வாங்கவே இல்லை. சரி இன்னைக்கு நம்மளால வந்து ஒரு உருப்படியான ஒரு பொருள் வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வச்சாதான் வந்து நம்ம வீட்டுல வந்து ஐஸ்வர்யம் வந்து பெருகும் அப்படின்னா இது வந்து என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் வைக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சா நீங்க வாங்க. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 110 ரூபாய். அதே மாதிரி மீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு வாஸ்துக்கும் நல்லது. அதே மாதிரி ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. குபேரன்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு
மீன் வந்து கையில வச்சிருப்பாரு. அந்த மீன் உண்டியல் 50 ரூபா. அதுல வந்து இன்னைக்கு இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நான் சேமிச்சிருக்கேன். என் பையனையும் வந்து போட சொன்னேன். இதுல வந்து போட்டது அடுத்த அக்ஷய திருதி அன்னைக்கு நாங்க வந்து உடைச்சு இதுக்கு சாமிக்கோ இல்ல வந்து எங்களுக்கோ தேவையான பொருளை வந்து வாங்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு வந்து இதுல வந்து காசு சேர்க்க போறோம். அடுத்தது இந்த முறத்துல இருக்க மகாலட்சுமி தாயார் கொடையோட அழகா வந்திருக்காங்க. இது மண்ணாலானது. இந்த விளக்கோட விலை வந்து பாத்தீங்கன்னா 65 ரூபாய். 2 விளக்கு வாங்கினேன். மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க இந்த விளக்குலயே ஏத்தாம நீங்க அதுக்கு மேல அடிஷனலா ஒரு விளக்கு வச்சு ஏத்துங்க, அப்ப கரைப்படாம இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்கள்ட்ட 2 அகலும் வந்து அவங்க கொடுத்தாங்க ஃப்ரீயாவே. ஸோ டிஸ்கவுண்ட் மாதிரி எதையும் கொடுத்தாங்க. எனக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இந்த கலையம் வந்து வாங்கியிருந்தேன். இன்னைக்கு தான் வாங்கினேன். போன வருஷம் வந்து நான் வந்து அந்த குபேர பானை உடஞ்சதுல இருந்து ஒரே ஒரு பானை இருந்தது. அதுல வந்து நான் அக்ஷய பாத்திரம் வந்து நிரப்பி வச்சேன். இந்த வருஷம் புதுசா ஒரு மண் கலையம் வந்து வாங்கி நான் வந்து அக்ஷய பாத்திரம் நிரப்பி இருந்தேன். இந்த அக்ஷய பாத்திரத்துல விரலி மஞ்சள், அச்சதை வந்து போட்டுட்டு பச்சை கற்பூரம், கல்கண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சில்லறை காசு, அதுக்கு முன்னாடி சோழி, வசம்பு, கோமதி சக்கரம் ஒன்று இருக்கும், அதையும் வந்து போட்டேன். சில்லறை காசுகள் எல்லாத்தையும் நல்லபடியா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி, ஓம் ஸ்ரீ குபேரலட்சுமியை போற்றின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே வந்து நான் வந்து இந்த அச்சய பாத்திரத்துல நிரப்பினேன். இதுல எப்படி வந்து பாத்திரத்துல அந்த காசு வந்து நிரம்புதோ அதே மாதிரி நம்ம வீட்லயும் செல்வ செழிப்பு நிரம்பணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வச்சேன். ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே வந்து மகாலட்சுமிக்குரியது. அதையும் வச்சுட்டு பணம் மட்டும் அந்த 786 அப்படிங்கிற நோட்டு வந்து என்கிட்ட இருக்கு, சில நோட்டுகள். அதை வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ண மாட்டேன். ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம வைக்கிறது அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறனால அந்த 786 அப்படின்னு இருக்கிற எண்களுடைய அந்த நோட்டை வந்து நான் கவர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஒரு வருஷம் அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறனால அதை மட்டும் கவர் பண்ணி வச்சுட்டு அதுல வந்து விரலி மஞ்சள் எல்லாமே இருக்கு. சங்கு வந்து வெள்ளி சங்கு, வெள்ளி பொருள் வந்து ஒன்று போட்டு வச்சிருக்கேன் சுக்கிரனுக்காக. மல்லிகைப்பூ வந்து மகாலட்சுமிக்காக வச்சிருக்கேன். மகாலட்சுமிக்கு உரிய பொருள் நிறைய வந்து அதுல போட்டிருக்கேன். சோ இந்த இதுல எவ்வளவு காசு இருக்கு அப்படின்லாம் நான் எண்ணில. என்கிட்ட இருக்க 786 நோட்டு எல்லாத்தையும் அதுல வச்சுட்டு எப்படி வந்து இந்த பானை வந்து பணத்தாலையும் அந்த லட்சுமி கடாட்சமா நிரம்பி இருக்கோ அதே மாதிரி எங்க வீடும் லட்சுமி கடாட்சத்தோட இருக்கணும். அதே மாதிரி செல்வ செழிப்புக்கு அதாவது செல்வ செழிப்பு அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம கை கட்டி பணத்துக்காக நிக்காத ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, நம்மளோட வருவாய் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும், நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து வச்சிருக்கேன். நமக்கு வந்து பணம் வந்து கோடி கோடியா வந்து கொட்டுறது அப்படிங்கிறது நம்ம அதிர்ஷ்டம் என்னைக்காவது வரும்போது வரும். அது இஷ்டம் போல வர்றதுதான் அதிர்ஷ்டம். அது எப்ப வேணா வரலாம். நமக்கு நேரம் நல்லா இருந்தா நாளைக்கே கூட வரலாம். அதனால ஒன்றும் நமக்கு வந்து இது கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பை தான் நம்ம எப்பவுமே நம்பணும். அந்த உழைப்புக்கான ஊதியம் நிறைய வரணும். இந்த பானையில எப்படி பணம் வந்து இருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டுல நிரந்தரமா வந்து லட்சுமி வந்து வாசம் செய்யணும். நம்ம வீட்டுல பீரோலையும் சரி, நம்ம சேர்க்கிற அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்லயும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ்லயும் சரி பணம் வந்து நம்ம மாசம் மாசம் போட்டு சேர்த்து வைக்கணும். அந்த சேர்த்து வைக்கிற பணம் சுப செலவுகளுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து இன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். நீங்க வந்து என்ன மாதிரி பொருள் வாங்குனீங்க, என்ன மாதிரி வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த ட்ரெஸ் வந்து இன்னைக்கு தான் நான் போட்டேன். அக்ஷய திருதி அன்னைக்கு நான் வந்து புது ட்ரெஸ் போட்டேன். எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து சட்டை தைக்கல, அதனால அவர் போடல. ஸோ நான் வந்து நல்லா வந்து போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ், அதனால வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு வந்து அந்த தங்க விளக்கு வந்து மாதிரி இருந்தது. அந்த மண் விளக்குல அந்த லட்சுமி தாயோட விளக்கு வந்து தங்க விளக்கு மாதிரி இருந்தது. எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம். நான் நினைச்சது எல்லாமே வந்து நல்லபடியா நான் ஃபுல்ஃபில்லா வந்து பண்ணியிருக்கேன். 1350 ரூபாயில சந்தோஷம் கிடைக்கும்னாலும் கிடைக்கும், லட்சங்கள்ல சந்தோஷம் அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு இந்த சந்தோஷமே பெருசா இருந்தது. இந்த மாதிரி நான் மகாலட்சுமி விளக்கு வாங்கும் போது நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், தங்க கலர்ல வந்து நான் மண் விளக்கு இந்த வருஷம் வாங்குறேன். அடுத்த வருஷம் உண்மையாலுமே தங்க விளக்கோ இல்ல தங்கத்துல ஒரு பொருளோ நான் கண்டிப்பா வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார்ட்ட உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இந்த விளக்கை வந்து நான் ஏத்தினேன். ஏன்னா நம்ம தான் சொல்லணும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. நான் எப்படி இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், எனக்கு வந்து என்கிட்ட இல்லைங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம தான் முதல்ல சொல்லணும். எங்க வீட்டுல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து நானும் என் வீட்டுக்காரும் சரி இல்லைன்னு சொல்ல மாட்டோம். வாங்கணும், இதை வந்து நம்ம வந்து நிரப்பணும் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர இதை வந்து நம்ம இல்ல சுத்தமா இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது வீட்டுல. அது வந்து மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான். ஸோ நல்லபடியா வந்து இன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு. எனக்கு வீட்டுக்கு தேவையான கிஃப்ட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி பூஜை ஜாமானுக்கும் அதாவது பூஜைக்கு கடவுளுக்குமே
அவங்களுக்குமே வந்து கிஃப்ட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மணி அடிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. காலைல பரபரப்பா வேலை பார்த்த மாதிரி. இந்த சாம்பிராணி கப்ல அந்த சாம்பிராணி போடும்போது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே இறங்கிருச்சு. அந்த கப்புல வந்து மண் கப்புல சாம்பிராணி போடும்போது கோவில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கருப்பு கோயில் இது மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கோயில் எல்லாம் இந்த மாதிரி மண் சட்டியில வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி எல்லாம் போட்டு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. கோவில்ல இருக்க மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லபடியா இறைவனை வேண்டிக்குவோம். எல்லா வருஷமும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு, இன்னைக்கு சாமி கும்பிட முடியாதவங்க யாராவது சகோதரிகள் இருந்தீங்க அப்படின்னா, மாதவிடாய் விளக்கு இல்ல உடம்பு சரியில்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்து சித்ரா பௌர்ணமி வருது. அப்ப நீங்க நல்லபடியா சாமி கும்பிட்டுக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி 33 தேவர்களுடைய ஆசீர்வாதமும் இன்னைக்கு கிடைச்சது. எங்க வீட்டுக்கார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினேன், எங்க அம்மாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினேன். அதே மாதிரி கோமாதா கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அவங்களுக்காகவே பழங்கள்லாம் எடுத்து வச்சிருந்தோம் ரெடியா. கரெக்டா வந்தாங்க. அவங்க கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியா இந்த நாள்ல நிறைவா வந்து மகிழ்ச்சியா வந்து திருப்தியா வந்து முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க புதுசா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த குபேர பானையும் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த தங்க விளக்கு அதாவது மண் விளக்கும் பிடிச்சிருந்துச்சு. இந்த மீன் உண்டியலும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னைக்கும் நான் வந்து சேவிங்ஸ் தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க என்ன புதுசா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.